ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் பழைய சமச்சீர் புத்தகம், தமிழ் புத்தகம் இருக்குது இல்லைங்களா, அதில் 7ஆம் வகுப்பில் 2வது இயல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கான முதல் செய்யுள் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. ஸோ புறநானூறு அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள்ங்க தெரியப்படுத்துது? ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களோட வாழ்க்கை நடைமுறை எப்படி இருந்துச்சு, கொடைவள்ளல், வீரம், இந்த மாதிரி விஷயங்கள், வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத எடுத்துக்கூடுறதா வந்து புறநானூறு அப்படிங்கிறது நிறைய கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? சரி, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடலை வந்து எழுதினவர் வந்து யாருன்னா மோசிகீரனார். ஸோ ஆல்ரெடி மோசிகீரனார் பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அரசரை வந்து புகழ்ந்து பாடி பரிசு பெறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, அரசர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகணுன்னே களைப்பு மிகுதி காரணமாக அரசு முரசு கட்டியில் வந்து படித்து தூங்கிடுவார். அப்போது அது வந்து மரண தண்டனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி அந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த புலவருக்கு கவரி வீசிட்டு இருந்தார் இல்லைங்களா? ஸோ அவர் தான் வந்து யார், இந்த மோசிகீரனார் அப்படிங்கிறத ஆல்ரெடி புது சமச்சீர் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோம். சரி, இப்போ அதே விஷயத்தை தான் திரும்ப நம்ம இங்கேயும் வந்து தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சொற்பொருள், அறிகைனா அறிதல் வேண்டும், தானே அப்படிங்கிறது படை, கடனே அப்படின்னா கடமை. ஸோ வந்து ஆசிரியர் குறிப்பு பாருங்களேன். இந்த பாடலை பாடியவர் வந்து மோசிகீரனார். தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி அப்படிங்கிற ஊரில் வந்து வாழ்ந்தவர். கீரன் அப்படிங்கிறது வந்து குடிப்பெயர். ஸோ மோசிங்கிறது பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஊர், கீரன்கிறது வந்து அவரோட குடிப்பெயர். அவ்வளோதான். மோசிகீரனாருங்கிறதுக்கான காரணம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசுக்கட்டில் உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை என்ற அரசனால் கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த மரண தண்டனைக்குரிய செயலை செய்துமே புலவருக்காக அரசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கவரி வீசி இருந்திருக்காரு. சரிங்களா? அவ்வளோதான். இவர் பாடிய பாடல்கள் என்னென்ன நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை. ஸோ புறநானூறு இல்லாமல் இந்த நூல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இது வந்து இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அடுத்தது புறநானூறு எப்படி பிரித்து எழுதலாம், புறம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு வந்து பிரித்து எழுதலாம். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்றுங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இதில் மொத்தமாக 400 பாடல்கள் இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும். ஸோ மரம் அப்படிங்கிறது என்னதுங்க, வீரம். அறம்ங்கிறது வந்து நல்ல வழியில் நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? அவ்வளோதான். இதை பற்றி பாடக்கூடியதான் வந்து புறநானூறுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ இதுதான் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான், தமிழக மன்னர்கள் வந்து எப்படி இருந்தாங்கங்கிற விஷயங்கள். அவ்வளோதான். அடுத்து இந்த நூலோட பயன் என்னங்கிறத ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அரசனை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் வந்து என்னதுங்க, கோ, மன்னன், வேந்தன். ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். அடுத்து 1 மார்க் வந்தீங்கன்னா புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. நெல்லும் உயிரன்றே என்றும் பாடலை பாடியவர் வந்து யாருங்க, மோசிகீரனார். அவ்வளோதான். அடுத்தது மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார், சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட் பாடம் வந்து முடிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் பாடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கங்கே சில விஷயங்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? முதுமொழி காஞ்சி வந்து எழுதினவர் யார், மதுரை கூடலூர் கிழார். ஸோ இதுக்கான சொற்பொருள் வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அப்படி ஸ்ட்ரைட்டாக நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் குறிப்பும் நூறு குறிப்பும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? சரி, இவரோட பேர் வந்து மதுரை கூடலூர் கிழார். இவர் பிறந்த ஊர் வந்து கூடலூர். சரிங்களா? இவரோட சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பாடல்களை வந்து நச்சினார் கிணியர் வந்து முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள். அதாவது இவரோட வரிகளை நச்சினார்கினியர் போல் நிறைய நூலாசிரியர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, மேற்கோள்களாக பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம 6வது முதல் இயலில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்லிட்டு பாரதியார் தமிழை பற்றி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கூற்று அப்படியே மேற்கோளாக பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இவர் கூடலூர் கிழார், மதுரை கூடலூர் கிழார், அவரோட வரிகளை எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மேற்கோள்களாக பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இவரோட காலம் வந்து சங்க காலத்துக்கு பின்னாடி வந்து வாழ்ந்தவர். அடுத்து இந்த நூல் குறிப்பு பார்த்துருவோமா? முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையோட துறைகளில் ஒன்று. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த ஆசிரியர் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர்னாலே இது அப்வியஸாக இதுக்குள்ளே தான் வரும். 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும் இல்லைங்களா? சரிங்க. இந்த நூலை வந்து அறவுரை கோவை அப்படின்னு வந்து சிறப்பு பெயர் வச்சு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் மொத்தம் 10 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துலேயும் 10 செய்யுள் இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை பாடல்கள், 100 பாடல்கள். 10 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 செய்யுள்ங்கிற விதம் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 100 பாடல்கள் வந்து இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ முதுமொழி காஞ்சி என்பது எந்த திணையோட துறைகளில் ஒன்றுங்க, காஞ்சி திணை. அடுத்தது முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார், மதுரை கூடலூர் கிழார். அடுத்து இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வு எனவும் சிறந்தது. அடுத்தது முதுமொழி காஞ்சி டேஸ் எனவும் வழங்கப்பெறும் அப்படின்னா அறவுரை கோவை. அடுத்தது கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்க முடைமை. அவ்வளோதாங்க.
ஸோ 2 பாடம் முடிச்சிட்டோமா. ஸோ அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ ஊவேசாவோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஓகே சரி. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் வந்து யாரா? ஊவே சாமிநாதர். ஓகேங்களா. ஏன்னா அவர் பதிப்புலகத்தின் தந்தை, தமிழ் தாத்தான் வந்து அழைச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட ஆசிரியர் தான் யார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்களா, இவரோட மாணவர் தான் ஊவேசாங்கிறத தாண்டி இவர் ஒரு படி மேலே போய் என்னோட ஆசிரியர் தான் இவர் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு அவரோட மாணவர் வந்து வளர்ந்துருக்கார். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ரியல் லைஃப்லேயும் நம்ம நடந்துக்கணும். அதாவது தன்னோட ஆசிரியர்களுக்கு பெருமை தேடி தராங்க இல்லைங்களா, அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் வந்து 1815ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வந்து திருச்சியில் வந்து எண்ணெய் கிராமத்தில் பிறக்கிறாரு. சரிங்களா. இவரோட தாய் தந்தை பேர் வந்து சிதம்பரம் அன்னதாச்சியார். சரிங்களா. அப்பா அம்மா பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இவருக்கு இளமையிலே வந்து கல்வி கற்றுக்கிறது வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா அவரோட அப்பா கிட்ட வந்து தந்தையார்கிட்ட வந்து கற்றுக்கிறாங்க. சரிங்களா. இலக்கிய இலக்கண நூல்களில் நன்கு புலமை பெற்றவர். சிறு வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றலையும் வந்து பெற்றிருக்காரு. ஓகேங்களா. நம்ம இப்போ ஒரு கோர்வையாக செய்யுள் வாசிக்கிறதுக்கே நம்மளாம் சிரமப்படுறோம். இவர் சின்ன வயசுலேயே செய்யுள் எழுத கற்றுக்கிட்டாராம். பெரிய விஷயம் தானேங்க. சரி. இவர் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரனாருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் இவர் திருச்சிராபுரத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி, ஓகேங்களா, திருச்சி, அங்கே வந்து வாழ்ந்திருக்காரு. அவரை என்னன்னு சொல்கிறாங்க, திருச்சிராபுரம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஊர் பேரை முன்னாடி வச்சு நம்மளை கூப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த போல தான் திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னே வந்து அழைச்சிட்ருக்காங்க. சரிங்களா. ஸோ இவருக்கு வந்து எப்போவுமே கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இவருக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் தமிழ் மொழியை பற்றி நிறைய கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்து இவருக்கு நிறையா இருக்கும். அதே போல் தமிழோட இலக்கியத்துலேயும் சைவ சமய நூல்லையுமே ரொம்பவே ஆர்வம் வந்து வச்சுருந்துருக்காரு. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட படித்த மாணவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலாம் காதர் நாவலர், சவரியராயலு, தியாகராசர், சாமிநாதர். ஸோ சாமிநாதருங்கிறது நம்மளோட தமிழ் தாத்தா. ஓகேங்களா. ஊவே சாமிநாதர். அடுத்தது திருவாடுதுறையில் ஆதீன வித்துவனாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். சரிங்களா. எந்த ஊருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க? திருவாடுதுறைக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஊருக்கு அவர் போனப்போ தான் ஊவேசாவுக்கு என்னவாக இருந்திருக்காரு? ஆசிரியராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. சரி. ஆல்ரெடி நம்ம ஹையர் செகண்டரி நியூ சமச்சீர் புக் ஹையர் செகண்டரியில் நம்ம படிச்சிருக்கோம். இவர் மீனாட்சி சுந்தரனார் வந்து தல புராணங்கள் பாடுறதுல வல்லவர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு தடவை இவருக்கு ரொம்ப காய்ச்சலாக வந்து இருந்ததுருக்கு. ஸோ அந்த டைமில் கூட அவரோட மாணவர் ஒருவரை வந்து கூப்பிட்டு இந்த நூல் முழுவதையும் படித்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருந்துருக்காரு. அப்போ உடம்பு சரியில்லைனா ஓய்வு எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லியிருக்காருனா, நோய்க்கு மருந்தே இலக்கியம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா. இவர் எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1/2/1876 வருடம் இறந்திருக்காரு. சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 1 மார்க்ஸ் பார்த்துருவோமா. ஊவே சாமிநாதரோட ஆசிரியர் பேர் என்ன? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது நோய்க்கு மருந்து டாஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார், இலக்கியம். ஓகேங்களா. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னாரா. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். அவ்வளோதாங்க. ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா பழைய சமச்சீர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனோட லாஸ்ட்டில் வந்து ஸோ இங்கே ஒன்று இருக்கும். நம்ம ஆல்ரெடி இவரை பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிறவரோட பேர் வந்து நம்ம அடிக்கடி நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவர் சொன்ன ஒரு வரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து யார் சொல்லியிருக்கா? ரசூல் கம்சதேவ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன கண்டென்ட் வந்து இருக்கும். அது வந்து எந்த நூல்லேருந்து யார் எழுதப்பட்டதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிகேடி பாலன் அப்படிங்கிறவர் எழுதின சொல்ல துடிக்குது மனசுங்கிற நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நூல் எழுதுனது இவருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஸோ இதுக்கடுத்து வந்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் இருக்கார் இல்லைங்களா, இவரோட ஒரு பாடல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும் உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், அறம் பெருகும் ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம் பெயரும் பொய்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்வே. ஸோ இந்த பாடல் எழுதினவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது கோவூர் கிளார் அப்படிங்கிற ஒரு துணைப்பாட பகுதி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கிப்லாம் பண்ண வேணாம், கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா
இங்கே ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருப்பாங்க. திருக்குறளுக்கு கீழே அந்த நூலை எழுதினவர் யாருன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சுந்தரராசன் அப்படிங்கிறவர் எழுதின குறள் நெறி இலக்கிய கதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து நமக்கு இந்த துணைப்படம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சும்மா ரீட் மட்டும் பண்ணி பாருங்கள், மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ பாடங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் இலக்கண பகுதி உயிர்மை ஆயுதம். ஸோ போன கிளாஸில் வந்து சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படுங்கிறதோட முடிச்சிருந்தாங்க. அந்த சார்பெழுத்தில் இருந்து உயிர்மை ஆயுதம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்பெழுத்துக்களை கற்றோம். இது வந்து 10 வகைப்படும். அதில் இருக்கக்கூடிய 2 வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மைன்னா என்னதுங்க? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்வது தான் என்னது? உயிர்மை எழுத்துங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒன்று இன்னொன்று சார்ந்து வரது அப்படிங்கிறனால இது சார்பெழுத்துன்னு எனப்படுது. அவ்வளோதான். ஆயுதம் அப்படிங்கிறது என்னதுங்க? ஆயுத எழுத்து தனித்து வராது. தனக்கு முன்னாடி வந்து யாரை கூட்டிகிட்டு வரும்? ஸோ இங்கேயே இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ தனக்கு முன்னாடி ஆயுத எழுத்து யாரை கூட்டிகிட்டு வரும்? ஸோ இங்கே வந்து பாருங்கள், தனக்கு முன்னாடி குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மை குறிலையும் வந்து கூட்டிகிட்டு வரும். அப்போ இது வந்து தனித்து இயங்காது. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் தான் அது இயங்குங்கிற பட்சத்தில் இது யாராக விளங்குது? சார்பு எழுத்துன்னு விளங்குது. சரிங்களா? ஸோ ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள் இருக்குங்க. அக்கேனம், தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளிங்கிற வேறு பெயர்களும் இருக்குது. இதுக்கான பெயர் காரணங்களும் இருக்குங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது என்கிட்ட ஒரு கொஷினை வந்து கேட்டாங்க. ஸோ இதோட பெயர் காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுனாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியவே தெரியாது, அது இங்கே தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் அந்த பழைய சமைச்சர் எடுத்து படிக்கும்போது அவங்க கேட்ட கொஷின் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகேங்களா? அக்கேனம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிற இந்த எழுத்து 3 புள்ளிகளை பெற்றுள்ளது. ஆகவே இதனை முப்புள்ளி முப்பாற்புள்ளின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஆயுத எழுத்துக்கு 3 புள்ளி இருக்கிறனால தான் என்னென்னு சொல்கிறாங்களா? முப்புள்ளி முப்பாற்புள்ளிங்கிற பெயர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இது உயிரெழுத்தோடையும் சேராமல் மெய்யெழுத்தோடையும் சேராமல் தனித்தே இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்களாம்? தனிநிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். சரிங்களா? அடுத்தது, இப்போ இந்த கேடயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயுத எழுத்து மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க? ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட பெயர் காரணங்களும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் டேஸ் வகையில் அடங்கும். ஸோ உயிர்மை எழுத்துக்கள் எதுல அங்கே வரும்? சார்பு எழுத்துக்குள்ளே தானே வரும். உயிர்மை ஆயுதம். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னது தான்? உயிர்மை தான். ஓகே, அப்போ இது சார்பு எழுத்துக்களில் ஒன்று. சரிங்க. அடுத்தது, போன கிளாஸில் வல்லின மிகும் இடங்களில் நம்ம என்ன பார்த்தோம்? சுட்டு பெயர்கள் 3 இதுக்கு பின்னாடியுமே வல்லின மிகும். ஆ, இ, உ இது 3க்கு பின்னாடியுமே வல்லின மிகும்னு பார்த்தோமா? ஸோ அதே போல் இங்கே வந்து அடுத்தது வந்து கொடுத்துருக்காங்க. வல்லின மிகும் இடங்களில் அகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் என்ன வருமா? வல்லின எழுத்துக்கள் மிகும், வல்லெழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அகர ஈற்று அப்படின்னா என்னதுங்க? அந்த டாவை பிரிச்சிங்கன்னா இட்டு கூட்டல் லா. அதே போல் தான் இங்கேயும் வரக்கூடிய டாவை பிரித்து ஆ வரும். அடுத்து காண அப்படிங்கிறதுல 4 பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஆண் வரும். அப்போ அந்த கடைசி ஈற்று எழுத்தில் என்ன வருது? அகர ஈற்று வருது இல்லைங்களா? அதனால் இந்த இடத்துலலாம் என்ன வருமா? இந்த முதல் வார்த்தைக்கும் பின்னாடி இருக்க வார்த்தைக்கும் நடுவில் வல்லின மெய் எழுத்து மிகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஒன் அதே போல் இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடியும் என்ன வருமா? வல்லின மிகும். அகர ஈற்றுக்கு பின்னாடியும் வரும், இகர ஈற்றுக்கு பின்னாடியும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் என்ன படித்தோம்? சுட்டெழுத்துக்கு 3க்கு பின்னாடியுமே வரும்னு படித்தோம். இப்போ இங்கே 2 பாயிண்ட் படிச்சிருக்கோம். அகர ஈற்றுக்கு பின்னாடியும் வரும், இகர ஈற்றுக்கு பின்னாடியும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாடி அப்படிங்கிறதுல டீயை பிரிச்சிங்கன்னா இட்டு குட்டல் இ, இகரம் வருது இல்லைங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன வரும்? வல்லின எழுத்து மிகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஜாலியாக வந்து இலக்கணம் போகுது இல்லைங்களா? ஸோ புது சமச்சீரில் படிக்கும்போது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே அங்கங்கே ஒன்று படிக்கும்போது முந்தின கிளாஸில் இதை படித்தோம், இப்போ இதை படிக்கிறோங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது இல்லையா? ஓகேங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் அடுத்து கொடுத்துருக்கதா அகர வரிசையில் அமைங்க அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணக்கூடாது. அகர வரிசை கம்பல்சரி புக்கில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து இது சும்மா வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு தேவையான சில பாயிண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இது இல்லைங்க, நெக்ஸ்ட் பேஜில் இங்கே பாருங்களேன், காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய நகரம் தான் திருச்சி. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் கால சிற்பங்கள் வந்து ரொம்பவே வந்து தனித்துவம் வாய்ந்திருக்கும் அப்படிங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்தது, சோழர்களின் பண்டைய நகரமான திகழக்கூடிய திருச்சியில் உறையூர். சரிங்களா? சோழர்களின் தலைநகராக விளங்கிய உறையூர் திருச்சிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய பண்டைய நகரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அப்படிங்கிறத தொன்மையான காலத்தில் என்னென்னா திரிசிரபுரம் அப்படின்னு வந்து அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்து முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றது எல்லாமே ஆல்ரெடி புது சமச்சீர் புக்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு பெருசாக வந்து வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க.
ஸோ அடுத்த பேஜ் வந்தோம் அப்படின்னா புறநானூறு சம்மந்தமாக ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது புறநானூறு புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புறநானூறுகளை வந்திங்கன்னா கடனே 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 வரும். இது ஆல்ரெடி வந்து 9th தமிழ் புக்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதே பாடல் தான் இது. சரிங்களா, சரி அப்படியே அடுத்து வந்தீங்க அப்படின்னா புக் பேக் வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நடக்கும் இல்லைங்களா, அதில் இது எல்லாமே வந்து முக்கியமாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சும்மா ஜஸ்ட் வந்து பாருங்கள், தூய்மையாக இருந்தால் டேஸ் வாரா அப்படின்னா நோய் நொடி வராது. குழந்தைகள் என்ன வந்து அறியாதவர்கள்னு கேட்டிருக்காங்க, கள்ளங்கபடம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மற்றதெல்லாம் நீங்களே வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, சரிங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீடு கேள்விகள் மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுங்க, புறநானூறு. ஸோ மற்றது எதுவுமே இங்கே கொடுக்கல நமக்கு, அதனால் இது ரெண்டும் வராது. அடுத்து சோழருக்குரிய மாலை என்னதுங்க, ஆத்திப்பூ. அடுத்தது உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு, 216. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பழைய சமச்சீர் 7th இருக்கக்கூடிய இயல் 2 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இயல் 3 வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.